கேள்விப்பட்டீங்களா? திருவண்ணாமலை போய் அந்த பக்கம் போனோம். சிங்காரப்பட்டன்னு கேள்விப்பட்டீங்களா? அங்கதான். எனக்கு இவ்வளவு பேர் இருக்குதுன்னு நீ சொல்லிதாண்டா எனக்கு தெரிஞ்சது சாமி. திருப்பதி மலை வாழும்
வாங்க சாமி வாங்க. அட வாங்க சாமி வணக்கம்ன்றா ஒரே கூட எப்படி வணக்கம் தன கழகாகட்டும் வணக்கம் தலக்கழகாக வணங்குவதர் யாவருக்கும் அழகாகட்டும் அப்படி இருந்தாலும் இது என்னடா ஊரு ஓரக்கண்ணி சாமி. ஓரக்கண்ணி எனக்கு இந்த பக்கம் ஊர் பேர் சரியா தெரியாது நான் துரப்பத்தூர் பக்கம் வர எனக்கு ஊர் பேர் தெரியாது கோரக்கண்ணி நன்னகரத்தில் எதற்காக இன்று திருவிழா சுவாமி யாரும் ஒரு சாட்டுங்க ஐயா ஓ விநாயகர் பெருமான் விநாயகர் விநாயகர் ஓ. அம்மன் அமைச்சார் அம்மன் ஐயனாரப்பன் பூரணி பொருட்களுக்கு ஓஹோ. கும்பாபிஷேகம் முடிந்து ஆ. 48 நாள் மண்டல அபிஷேகம் முடிந்து ஆ. இன்று விழா கோலம் முன்னிட்டு ஓஹோ. இன்று ஒரு நாள் கேட்க ஓஹோ 48 நாள் மண்டல பூஜை முடிந்து விட்டு இன்று ஒரு நாள் கேளிக்கை என்கிற கூத்த வச்சிருக்கிறாங்க ஆமாங்க. சரி இந்த நன்னகரத்தில் நான் வந்திருக்கிறேனே ஆஹா. இந்த சபை எப்படா இருக்கு சுவாமி இந்த சபை எப்படி இருக்கு சபை எப்படி இருக்கீங்க? அந்த வேகமே அடிக்காது நான் சொல்ல போறேன். ஏன் சாமி? ஓ. இது பேர் பின்னாடி கேட்டா சொல்ல மாட்டேன். ஆஹா. சபை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஆமா எல்லாம் தூங்கி நிக்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க, கும்பலாக்குறாங்க. அங்க ஒரு அக்கா இருந்தாங்க சிரிக்காம இருந்தாங்க அவங்க எழுந்து போயிட்டு இருக்காங்க மத்தியானம் லட்சுமி கடாட்சி பொருந்திய சபை ஆ. லட்சுமி கடாட்சி ஓஹோ பொருந்திய சபை லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை சபை. தேவர்கள் கூடினால் தேவ சபை ராஜர்கள் கூடினார் ராஜசபை மன்னர்கள் கூடினார் மன்னர் சபை. மக்களாகிய மக்கள் கூடினார் மக்கள் சபை மக்கள் சபை இந்த மக்கள் சபை முன்பதாக இன்னவராகப்பட்டவன் நான் வந்திருக்கும் போது யார் யார் அமர்ந்திருக்கிறாங்க யார் யார்? 4 வேதம் 6 சாஸ்திரம் 8 புராணம் 32 தர்ப்பம் 48 யாகம் 64 கலை காரியம் 96 தத்துவம் 108 கீதை அனைத்தையும் கற்றுந்த கல்வி தந்த கலை மான்கள் இந்த சபை முன்பதாக இருக்கும் பொழுது நான் வந்திருக்கிறேனே இன்னவர் யார் என்று நீ அறிந்தாயா இல்ல நான் வந்ததை வார்த்தை யார் என்று புரிந்தாயா நான் சொன்ன வார்த்தை என்னவென்று நீ அறிந்தாயா தெரியலங்க ஐயா நீங்க மறுபடியும் சொன்னா நான் தெரிஞ்சு கொள்கிறேன் மறுபடியும் சொன்னா சொல்லுங்க தம்பி உடைவில் சொல்பட மீசை விடை மேற்கொள் பட மீதல் நடமாடி நடித்த கருங்கடல் போய் பாடி திட்ட பூரணம் கருங்கடல் போய் பாடி திட்ட மாய பிரபஞ்சத்தை காத்தவன் இந்த மாய பிரபஞ்சத்தை சாமிய கோதண்ட ராமனே சிவகாமி அண்ணன் சிதை மாமனே சிவகாமி அண்ணன் சிதை மாமனே ஐயா போய் என்னுடைய விளக்கம் முடிஞ்சுச்சா ஒண்ணா சொல்லுங்க ஒன்னும் நான் சொல்லணும் அதான் சொல்லிட்டு வந்தீங்க அப்படியே சொல்லிட்டு வந்துருங்க ஓஹோ தம்பி ஆறில் இருந்தது ஆதியில் எப்படி இருந்தது. தெரியுமா பராபரத்தில் வரந்தோன்றி பழந்தோன்றி பலாப்பழத்துல பழந்து ஒன்றி இல்ல பலாபரம். மலையிலிருந்து வந்து பலாப்பழத்துல பழம் தோன்றுன்னு நினைக்காத பராபரம் என்றால் ஒன்றுமில்லாத வெற்றிடத்தில் அப்படி என்ற அர்த்தம் பராபரத்தில் வரந்தோன்றி தோன்றி. வரத்தில் சிவன் தோன்றி தோன்றி. சிவனில் சக்தி தோன்றி தோன்றி. சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்து விழுந்த விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி தோன்றி. பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி தோன்றி. ஆகாயத்தில் அப்பு தோன்றி அப்பில் விருதி தோன்றி விருதியில் அண்ணன் தோன்றி அன்னத்தில் என் கண்ணே ஓடுவன ஒளிவன நடப்பன பரப்பன என்று சொல்லத்தக்க 84 லட்சம் ஜீவனங்களுக்கும் படி இழப்பவன் ஒருவன் ஒருவன் பாதுகாப்பவன் ஒருவன். ஒருவன் படைப்பவன் ஒருவன். ஒருவன் அப்படி மும்மூர்த்தி தேவரில் ஒருவராக விளங்கக்கூடிய நான் தான் அந்த வைகுந்தத்தை பொற்பிடமாக வைத்திருக்கக்கூடிய நமோ நாராயண வாங்க ஐயா வாங்க நான் யாரு வந்தது சந்தோஷம் சாச்சாலே மன்மா நாராயணன்
எப்படியும் நாராயணன் சொல்லிட்டு எங்க அம்மால ஏத்தி ஏமாத்திட்டு போன நாராயணன் சொல்லுது. அது இப்ப இன்னைக்கு சொல்ல மாட்டேங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. அதனால பாரு, அதனால தான் சுருக்கமா வந்து இருட்டுங்க. சரி. அப்படி இருந்தாலும் இந்த சபையானது லட்சுமி கடாட்சியம் பொறுத்திருக்குது. இந்த லட்சுமி கடாட்சியம் அப்படியே இருக்க வேண்டும் என்றால் என் மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி வரணும் இந்த சபைக்கு. அதனால என் தேவி ஆகிய லட்சுமி நான் அழைத்த நேரம் சீக்கிரம் அழைக்குவான்.